நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல எப்படி ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் லேட் ஆயிருக்கும். எனக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்ததால சேனல்ல வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. இனி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு தேவையான பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் நம்ம இந்திரா டிஜிட்டலுங்க குழுவில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்க கேள்விக்கு அதில் பார்த்தீங்கன்னா பதில் அப்படிங்கிறது உடனே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எடிட்டர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நம்ம குழுவில் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான பதிலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஃபில்டர்னா எப்படின்னா, இப்போ ஒரு டோபாஸ் லேப் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா ஒரு 7.0 ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா காட்டும். அடுத்து ஒரு சிசி வச்சுருக்கோம், இல்லை CS3 வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஷாப்லலாம் காட்டாது. இந்த மாதிரி ஃபில்டர் காட்டலைன்னா அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 7 வச்சுருக்கேன். நான் இப்போ தான் டோபாஸ் இன்ஸ்டால் பண்ணேன். உங்களுக்கு டோபாஸ் லேப் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோபாஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எனக்கு பாருங்கள், டோபாஸ் லேப் அப்படிங்கிறது காட்டுது. ஒரு சேனலுக்கு ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணுறோம். பிக்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டர் போனோம்னா நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லாம் காட்டும். நமக்கு தேவையான ஃபில்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 7ல் காட்டுதா. இப்போ நான் 2019 ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த டோபாஸ் லேபு காட்டலை. இதுதான் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை. ஒரு ஃபோட்டோஷாப்பில் காமிக்குது, ஒரு ஃபோட்டோஷாப்பில் காட்டலை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நீங்களே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஷாப் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். 2019 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோஷாப்பில் 2019. நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு படம் ஓப்பன் பண்ணுறேன். இது மொபைலில் எடுத்த படம் தான். சரிங்களா? இப்போ ஃபில்டர் போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டோபாஸ் லேப் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த திஸ்பிசியை கிளிக் பண்ணி லோக்கல் டிஸ்க்கு சி அப்படிங்கிற இந்த டிஸ்கை ஓப்பன் பண்ணுங்க. இதில் முக்கியமாக 2 ஃபோல்டர் இருக்குது. ஒன்று ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், இன்னொன்று ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அப்படிங்கிற ஃபோல்டர். இந்த 2 ஃபோல்டரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் என்ன ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது இந்த 2 ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஒன்று ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும், இன்னொன்று இந்த ப்ரோக்ராம் ஃபைல் 86ல் இருக்கும். இது 86 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது 64 பிட்டு, இது 32 பிட். சரிங்களா? பிட் ரேட்டில் இதை பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டோபாஸ் லேபை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டோபாஸ் லேப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். டோபாஸ் லேப் அப்படிங்கிறது நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். டி வரிசையில் இருக்கும். எஸ் ஸ்கின் ஃபைனர் இருக்குது, அதுக்கு அடுத்து நமக்கு இதில் இல்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் ஃபைல் 86ங்கிறத இதை செக் பண்ணுறோம். ரொம்ப பொறுமையாக பார்த்தாலே போதும், எல்லா விஷயம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டோபாஸ் லேப் அப்படின்ட்டு இருக்கு. இதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபில்டர்லாம் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எல்லா ஃபில்டர்லையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி. எல்லா ஃபில்டர்லையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்து Ctrl+C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதுக்கப்புறம் திரும்ப லோக்கல் டிஸ்க்கு சி வந்துடுங்க. இப்போ எந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம இதை கொண்டு வரணும். எனக்கு ஃபோட்டோஷாப்பில் 2019க்கு தான் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைல் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அடோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த அடோபி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் 2019 இருக்கும். இது உள்ள பிளக்கின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே இருக்க ஃபில்டர்லாம் காப்பி ஆகி இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இப்போ நம்ம டோபாஸ் லேபை பார்த்தோம். இதே எனக்கு ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறது காட்டலை. சரிங்களா? இது ஒவ்வொரு ஃபில்டருக்கும் மாறும். டோபாஸ் லேபில் எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டோமா, இப்போ ஸ்கின் ஃபைனரை எப்படி உள்ளே கொண்டு வருதுன்னு பாருங்களேன். இந்த ப்ரோக்ராம் ஃபைல் உள்ளே போகிறோம். நம்ம இதில் ஸ்கின் ஃபைனர் இருக்குது. இதுலையுமே நம்ம இப்படி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி அங்கே கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸ்கின் ஃபைனரில் ஒரு பிளக்கின் இருக்கும். இந்த இலை சிம்பிள் போட்ட ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் ஒரு ஃபைல் இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும். இந்த ஒரு ஃபைலை காப்பி பண்ணால் போதும்.
ரைட் கிளிக் பண்ணுறோம், இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு அடோபி உள்ளே போகிறோம். இதில் ஃபோட்டோஷாப்பில் 2019 வேணும், அது உள்ளே போயிட்டு பிளக்கின் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப பேஸ்ட் பண்ணுறோம், கண்டினியூ கொடுக்குறோம். இவ்வளோதான், சின்ன விஷயந்தான். என்ன ஃபில்டர் இல்லையோ உங்களுக்கு அந்த ஃபில்டரை நீங்கள் அங்கேருந்து எடுத்து வச்சிங்கன்னா போதும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் டோபாஸ்ங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நாம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ள வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். இன்ஸ்டால் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் 2019 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 2019 ஓப்பன் பண்ணிட்டோமா, நமக்கு சாம்பிள் பிக்சர் 2 பிக்சர் வச்சுருக்கேன். ஒன்று கேமராவில் ஷூட் பண்ண ஒரு பிக்சரு, இன்னொன்று மொபைலில் செல்ஃபி எடுத்த ஒரு படம். இப்போ இந்த டோபாஸை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய படம், இது பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் தெரியுதுங்களா, ஒரு டீப் லைட்டு வெளிச்சத்தில் எடுத்த ஒரு படம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டோபாஸ் பயன்படுத்திக்கலாம். டோபாஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபில்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த டிநாய்ஸ் 5 அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டிநாய்ஸ் 5 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் படத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சைடுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகும். கிளிக் பண்ணியும் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். பேஸ் பார் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரிஜினல் காட்டும். விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் பண்ணது காமிக்கும். ஒருவேளை பத்தலைன்னா இங்கே ஓவரால் ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, இதை கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நல்லா ஸ்மூத் ஆயிரும். இப்போ இது ஒரு மொபைலில் செல்ஃபி எடுத்த படம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு மொபைலில் செல்ஃபி எடுத்த படம், அதனால் நமக்கு இந்த படத்தில் இருக்க நாய்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருச்சு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங், தெரியுதுங்களா? இப்போ இந்த படம் கேமராவில் ஷூட் பண்ண ஒரு படம், கண்ட்ரோல் ஜி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம டோபாஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம படங்களில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும். இந்த படத்தை நான் வந்து ட்ராக் பண்ணுற பாருங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணது கடைசியாக நம்ம என்ன இந்த டோபாஸில் அப்ளை பண்ணோமோ அதுதான் இதில், அந்த வேல்யூ தான் இதில் உட்காரும். வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குவாலிட்டி லாஸ் ஆகுது. இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஜூம் பண்ணும்போது பாருங்களேன், ஒரிஜினல் படத்தில் இருக்க அந்த குவாலிட்டி என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கவங்க பண்ணுறீங்க. நல்ல குவாலிட்டியாக ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துக்கு நீங்கள் டோபாஸ் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த படத்துக்கு ஸ்கின் ஃபைனர் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா இமேஜினமிக் போர்ட்ரேச்சர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த இமேஜினமிக் போர்ட்ரேச்சர்லாம் என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் ஸ்மூத்னஸாக அழகாக அப்ளை பண்ணும். இப்போ நம்ம டோபாஸில் ஒன்று அப்ளை பண்ணோமா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்கின் ஃபைனரில் ஒன்று அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகையும் பாருங்களேன், இந்த பக்கம் ஒரிஜினல், இது எடிட்டிங். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணியும் ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்ளை பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னு வச்சுக்கலாம், சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் என்ன ஃபில்டரை பயன்படுத்தினாலும் இப்படி இருக்கும். இந்த இடத்துல டோபாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சைடில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, அதே போல் தான் இதுலேயும் நீங்கள் வந்து சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ நான் வச்சுட்டு இவ்வளோ வேணும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த படத்தை பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ஸ்கின் ஃபைனர் அப்ளை பண்ணது, இது நமக்கு டோபாஸ். பாருங்கள், ஸ்கின் ஃபைனரில் நமக்கு கண்களில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஆனால் டோபாஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். நீ பாருங்கள், நமக்கு ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறது தான் பெட்ரு, சரிங்களா? அதாவது நமக்கு டோபாஸ்ங்கிறது வேணாவே வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லோ குவாலிட்டி பிக்சருக்கு டோபாஸ், ஹை குவாலிட்டி பிக்சருக்கு ஸ்கின் ஃபைனர், இல்லைன்னா ஒரு இமேஜினமிக் போர்ட்ரேச்சர், சரிங்களா? ஃபில்டர் யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஃபில்டர் பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு எந்த மாதிரி நம்ம பிக்சரை மாற்றுது, நல்ல குவாலிட்டியாக இருக்கா, குவாலிட்டி லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் படம் அப்படிங்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியில் அமையும். டோபாஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் டோபாஸ் வந்து வேணும்னா அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இன்னும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கமெண்ட் அப்படிங்கிறத சரியாக நீங்கள் பண்ண மாட்டேங்க. இப்போ தமிழ் டைப்பிங் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கட்டங்கட்டமாக வருது. அப்போ நான் கமெண்டில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் நம்ம பேசிக்காக நம்ம சப்ஸ்கிரைபரில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறதுன்னா, சார் எனக்கு வந்து தமிழ் டைப்பிங் ஒர்க் ஆகலை, கட்டங்கட்டமாக வருது, பாக்ஸாக வருதுன்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது என்ன காரணங்கிறது எனக்கு சரியாக தெரியாது. நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்லணும்னா தெளிவாக சொல்லணும். ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அது சரியாக வரலைன்னா நீங்கள் எப்படி கமெண்டில் அதை தெளிவாக சொல்லணுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டை நல்லா கிளியராக போடுங்க. உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். கமெண்ட் வந்து போடுறாங்கன்னா பதில் நான் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபரில் எல்லாருமே நல்ல எடிட்டர், எல்லாருமே நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். நீங்கள் கமெண்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல நீங்களே சொல்லலாம். சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கமெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.